யாக்கோபு சொல்ற அது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததியா. அதை நம்பிட்டா போகிற பரலோகத்துக்கு. எதையாவது நம்பிட்டு போகிறோன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் எதுக்காவது போனால் நம்பிட்டு தானுங்க போவோம். யார் எத்தனை நல்லா பார்க்குறாங்க, எவ்வளோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறோம். நித்திய பரலோகத்துக்கு இந்த செத்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டா நீங்கள் நம்பிட்டு உட்காந்துருக்குறீங்க. யோசிச்சு பாருங்கள், என்னங்க விசுவாசம் உங்களுக்கு இருக்குது? எப்படிங்க தெரியுது விசுவாசம்? அது இல்லாமல் எப்படிங்க தூங்குறீங்க நீங்கள்? நாளைக்கு இன்னைக்கு கண்ணை முன்னா எனக்கு என் விசுவாசம் ரட்சிக்கிற விசுவாசமா? அது எந்த செயல்லையும் தெரியுதா? ரிப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கா? இல்லைன்னா ஒரு வேளை ஏமாந்துக்கிட்டு இருக்கிறேன் நானா? ஆகவே எபேசியலுக்கு இருந்த முதல் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய விசுவாசம் என்ன? அது காணக்கூடியது, ரிப்போர்ட் பண்ணக்கூடியது, அது மக்களுக்கு அறிவிக்கக்கூடியதாக இருந்துச்சு, டேஞ்சிபிள். ரெண்டாவது, அது துல்லியமான விசுவாசம். பாருங்களேன் என்ன சொல்றாரு. இந்த விசுவாசம் என்ன? நீங்கள் விசுவாசத்தில் விசுவாசமாக இருந்தீங்களா? கர்த்தராகிய இயேசுவின்